ஜனாதிபதி தேர்தலுக்கு பாஜக வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை எதிர்த்து களமிறங்கும் இந்திய கூட்டணியின் வேட்பாளர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி. சுதர்சன் அவர்கள். இவங்க 2 பேரையும் ஏன் வேட்பாளரா நிறுத்தியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தனக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கிறதால குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யறதா அறிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நடக்க இருக்கு. இதுக்கு பாஜக சார்பில் தன்னோட வேட்பாளரா ஜார்க்கண்ட் மாநில ஆளுநரான சி.பி. ராதாகிருஷ்ணனை களமிறக்கி இருக்காங்க. பாஜக வட இந்தியா மற்றும் மேற்கிந்தியாவில் வலுவா இருக்கு. ஆனா தென்னிந்தியாவின் அரசியல் களம் பாஜகவுக்கு சிக்கலாயிருக்கு. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை நிறுத்தியிருக்காங்க. எதிர்க்கட்சியான காங்கிரசும் தன்னோட வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி பி. சுதர்சனை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒரு மனதா நீதிபதி சுதர்சனை தேர்வு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை இவர் பாதுகாப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். இந்தியா நாட்டின் மதச்சார்புடைய தன்மையை பாதுகாக்கவும் அரசியலமைப்பை சரியாக கையாளவும் நீதிபதி பி. சுதர்சன் போன்ற நேர்மையான மக்கள் நலன் சார்ந்தும் பல தீர்ப்புகள் வழங்கிய ஒரு தர வேட்பாளரா நிறுத்தியிருக்கோம்னு காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கே தெரிவிச்சிருக்காரு. இன்றைக்கு இருக்கும் அரசியல் சூழலில் இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு.